உள்ள வாங்க. அவங்க 2 பேரையும் நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இன்டராகேஷன்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை வராம பாத்துக்கலாம். ஒருவேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேத்துக்கிறேன். நான் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன். உனக்கு எதாவது தெரிஞ்சுதா? இப்பதான் க்ளூ கிட்ட விசாரிச்சேன். ஏதோ இன்வெஸ்டிகேஷனுக்காக அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்களா? ஏன்னா அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தப்பான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருக்காங்களா? இல்ல, எனக்கு இதுல அர்த்தமே புரியல. அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு தெரியாது. எல்லாரும் வாங்க. உங்கள நிச்சயமா பல பேர் கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. என்ன நடந்துட்டு இருக்குங்கிற கேள்வியும் உங்களுக்குள்ள இருக்கும். எனக்கு எல்லா ஆன்சர்ஸும் தெரியலனாலும் நிச்சயமா ஒன்னு சொல்றேன். கேண்டிடேட்ஸ் அலையா போடி 2 பேரும் கண்டிப்பா காம்படிஷனுக்கு வருவாங்க. ஹெட் குவார்டர்ஸ்ல இன்டராகேஷனை முடிச்சிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. அது வரைக்கும் நாம எல்லாரும் நம்ம காம்படிஷனை நார்மலா ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் உங்களை கூட்டிட்டு போனாங்க? நல்ல கேள்வி. ஆனா அவங்க திரும்பி வந்ததும் அவங்க கிட்ட நீயே கேட்டுக்க. அது வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இருக்கிற கேலரிஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேலரியில நாம தொடங்க போறோம். அந்த ஈவெண்ட்ல நம்ம ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் பங்கேற்கணும். இன்டர்வியூ பண்ணப்படுவீங்க. ஃபியூச்சர் கேம்பெயினுக்கான ப்ரொஃபைல நாங்க அதுல இருந்து தான் செலக்ட் பண்ண போறோம். அந்த பெரிய கேம்பெயின்ல நிச்சயமா நீங்க கலந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட எக்ஸாம்பிளர் யூனிஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். அதை இப்போ உங்க பார்வைக்கு நான் காட்டுறேன். ரெடியா? அருமையா இருக்குல்ல? வாவ். இதுதான் உங்களுக்கான பர்சனலான எக்ஸாம்பிளர் யூனிஃபார்ம். ஓகே, டிஸ்பர்ஸ். ஓகே. டெம்போ 3 கார்கோ செக்டர். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். வீட்டா 9 எந்த மாதிரி கேம் நீங்க விளையாடுறீங்க? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. இண்டஸ்ட்ரி செக்டரை சேர்ந்தவங்க வரலாம். அந்த அத்தாரிட்டிஸ் எதுக்காக வந்தாங்கன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. அப்புறம் எதுக்காக இவங்க கிட்ட சொல்லல? பீஸ்ட் 4 from எல்லா கார்கோ காரணமா செக்டர். தான். உனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வேலைங்க இருக்கிறவங்களுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதானே தவிர அவங்களை டென்ஷன் ஆக்குறது இல்ல. இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. காம்படிஷனை பலப்படுத்த நினைக்கிறீங்க. ஸ்டார் 3 from இங்க நேச்சர் எதுவுமே செக்டர். பாதிக்காம இருக்கணும். ரொம்ப நன்றி. எப்பவுமே கேள்விகள் எழுந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்கான பதில் கிடைக்கணும்னா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல சடனா ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் தீரணும்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரைட். டாரன் 2 அவங்க எல்லாரும் குழந்தைங்க தானே, இப்ப எனக்கு புரியுதா? இப்போதைக்கு உங்க பின்னாடி எதுவும் இல்ல. ஆனா Sierra எப்பவும் அப்படி 5 இருக்காது. from nature sector. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். நேத்து என்ன நடந்தது? ஒன்னும் நடக்கலையே. நாங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். உண்மைதான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லலாமே. என்ன பேசுறீங்க? நாங்க எதுவும் தப்பு பண்ணலையே. நீங்க தப்பு பண்ணீங்க நான் சொல்லலையே. உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா மாறுபட்டு இருந்ததுனால தான் இதை கேக்குறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம், பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே நம்ம கம்யூனிட்டியை மீறி நம்மளோட சம்பந்தப்படாம இருக்கு. சரி, அதனால என்ன இப்ப? அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த சிட்டியோட குடிமகனா உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். நாம ஒற்றுமையா இருக்கணும். என்னைக்குமே அதுல பிரச்சனை வரக்கூடாது. ஆனா சில பேருடைய பர்சனல் இன்டென்ஷன் அதை கெடுத்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க பண்ற இந்த சின்ன விஷயத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தெரிஞ்சுக்காம, விளைவுகளை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது தப்பு. ஆணி எந்த சைஸ்ல இருந்தாலும் கால் வச்சா குத்தும். ஜஸ்ட் நான் ஒரு சாங் தானே பாடினேன். டான்ஸ் தானே அது? இந்த ஒட்டுமொத்த சிட்டிக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ப்ரோக்ராம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க.
மொத்த சிட்டியும் உங்களை தான் கண்காணிச்சிட்டு இருக்கோம். நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறது ஜஸ்ட் சாங், ஜஸ்ட் டான்ஸ் இல்ல, மக்களுக்கான ஒரு செய்தி. அதுல வெறும் டான்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. நான் அப்படி எதுவும் தப்பா பண்ணல. நீங்க எங்க கூட ஒத்து போய் தான் இங்க இருக்கணும். எங்களோட ஐடியாஸ் படிதான் நீங்க நடந்துக்கணும். இதுதான் இங்க விதிமுறை. ஆனா அதை நீங்க கொஞ்சம் கூட மதிக்காம சம்பந்தம் இல்லாத எதையோ இங்க கொண்டு வந்து திணிக்கிறீங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது பவர். சில இடங்களுக்கு போனா அங்க இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நாம மதிக்கணும். உங்களுக்கு மறுபடியும் ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்துறேன். உங்களை காயப்படுத்த நான் இங்க கூப்பிடல. ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு? யாரும் இல்ல. அப்படின்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு எந்த இன்ஸ்பிரேஷனும் இல்ல. நான் என்னோட லைஃப்ல இருக்க விஷயங்களை மட்டும் தான் எடுத்து அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்படின்னா எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லன்னு நீங்க அடிச்சு சொல்றீங்க, அப்படிதானே? என்ன? அப்படி எதுவும் இல்லையே. போடி உங்க கூட பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பாசிட்டிவா தான் இருந்துச்சு. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. என்னால இதை நம்ப முடியல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த போடிக்காக நீ எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவன் உனக்கு எவ்வளவு நல்லா தெரியும். அவன் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கான். அவன் உன்ன மாதிரி ஆளா? இது எதுவுமே உனக்கு தெரியாது. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நீ இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்புறம் நீ வீட்டுக்கு தான் போகணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்ப வந்துடுறேன். ஜெரால், என்னோட பொண்ணுங்க. உங்க பொண்ணு அவளோட ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். அவ வெறும் 16 வயசு பொண்ணு. ஏன் 16 வயசு பொண்ணுங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நான் இப்பவே என் பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். நான் ஏன் இதை பண்றேன்னு தெரியுமா? உங்களுக்கு நம்மளோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியும், ஆபத்து என்னன்னு தெரியும். இப்படிப்பட்ட பிஹேவியரை நம்ம செக் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஃபேவர் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஜெரால்ட். உங்க பொண்ணு நான் எஜுகேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சில முக்கியமான விஷயங்களை அவ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் இதை நல்லதுக்காக மட்டும் தான் பண்றேன். சரி, இருந்துட்டு போட்டோம். முதல்ல எனக்கு வழி விடுங்க. நான் உங்க பொண்ணை கண்ட்ரோல் பண்ணல. நான் உங்களை கடைசியா ஒரு முறை வார்ன் பண்றேன். என்ன கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு உங்க பொண்ணை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. நிச்சயமா. இன்டரோகேஷன் ரூம் 1. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னோட ஃப்ரெண்டு. நம்ம இப்பவே போகணும். வா. ஹேய் நில்லு. ஹேய் போகாத, நில்லு. என்ன ரிலீஸ் பண்ண போறீங்களா? இல்ல போடி, நாம இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் உட்காரியா? எக்ஸாம்பிளர் காம்படிஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அதுக்கான உடைய நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதுல இருக்க ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரெடிஷனல் லாங் ஸ்லீவ் Dress உங்களுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கு. இங்க இருக்க எல்லா சேனலுக்குமே அது ஏத்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நமக்காக இது எல்லாமே நம்ம கம்யூனிட்டிக்காக. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? போடிக்கும் ஆலியாவுக்கும் நடுவில் நடக்கிற விஷயத்தை கேட்டா கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வருத்தப்பட வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவளை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற நீ? அன்னைக்கு கூட நடந்ததெல்லாம் நீ பார்த்தல. அவளை ஒன்னும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லவே இல்ல. டான்ஸுக்காக இல்ல. அது வெறும் டான்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. என்ன சொல்ல வர நீ? ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. சொல்ல முடியாது. ஓ, நீ சொல்ல முடியாத அளவுக்கு விஷயம் இருக்கா? ஆனா நான் சொன்னதுக்கும் இப்ப நீ நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எத்தனை வருஷமா நம்ம நண்பர்கள் இருக்கோம் தெரியுமா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஆனா நம்ம செக்டார்ல இருந்து போனவங்க யாரும் மாட்டிக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். சில விஷயங்கள் ரொம்ப பேர்டனா இருக்கும்.
ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். நீ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்றேன். எனக்கு என்னுடைய பழைய ஃப்ரெண்டு வேணும், அதான். நம்ம கிரேட் ஃபவுண்டர் நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. யா. அவங்க என்ன கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அப்படி இல்ல. நான் எந்த தப்பு பண்ணல. இங்க பாரு, உங்க 2 பேரை யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இப்படிதான் நடக்குது. நான் டான்ஸ் ஆடினேன், அவன் பாட்டு பாடினான். ஆனா இது கொஞ்சம் கூட சரியில்லை, புரியுதா? நம்ம சொசைட்டி சார்ந்த விஷயங்களை தாண்டி நாம எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியாதா? புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணது தப்பா? நீங்க கலந்துகிட்ட விஷயம் ஸ்டேட் சம்பந்தப்பட்டது. இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணு. இனிமே எந்த பிரச்சனையும் உண்டாக்கிடாத, புரியுதா? தயவு செஞ்சு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. முதல்ல நீங்க பாடியை ரிலீஸ் பண்ணுங்க. என்னால முடியாது. நீங்களும் அதுல ஒரு மெம்பர், உங்களால நிச்சயமா அது முடியும். இல்ல, என்னால முடியாது. நீ சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்கவே இல்ல. நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? நீ இப்ப ஃப்ரீயா இருக்கிறதே பெரிய சாதனை. மக்கள் எல்லாரும் அத்தாரிட்டிஸ்க்கு நல்லபடியா உதவி ஒரு நிமிஷம் நில்லு. நம்பிக்கை எங்களுக்கு முழுமையா இருக்கு. போடி, பாக்குறதுக்கு நீ ரொம்ப நல்ல சிட்டிசனா தான் தெரியற. ஆனா நீ பண்ண சின்ன தப்பு தான் என்ன உறுத்துது. ஏன்? இன்னும் ஒரு நல்ல சாங்க சூஸ் பண்றதுக்கு உனக்கு எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. ஏன்னா இன்னும் நிறைய நல்ல சாங்ஸ் இங்க இருக்கு. நம்மளோட குளோரியஸ் ஃபவுண்டர் காயா பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன்னை பத்தி பாட ஆரம்பிச்சிட்ட. அது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப செல்ஃபிஷ். நான் என்னோட வாழ்க்கை முறைய பத்தி, என் பிரச்சனைய பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றேன். நீ பண்ணது சரியில்லை. உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ற மீடியா இது. அதுக்கு தான் உன்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே. அப்படி கிடையாது. இங்க இருக்க ஒவ்வொருத்தர் கதையும் எல்லாருக்கும் முக்கியம் தான். இந்த இடத்தோட ஃபவுண்டரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சா மட்டும் போதாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி எல்லாருக்கும் தெரியணும். இங்க இருக்கிற எல்லாரும் அவங்கள பத்தி ஷேர் பண்றதுக்கு நான் விரும்புறேன், புரியுதா? நீ என்னதான் சொல்ல வர போடி? ஒரு புது ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போறியா? இல்ல, என்னோட ஸ்டோரியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வெல்கம் ஆலியா. உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? இப்ப நான் என்ன பண்றது? இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிற பாடல் ஐஸ் டியூப் பாடி இருக்காங்க. போது, நிறுத்து. எனக்கு சில ஹிஸ்டரிஸ் வேணும், எக்ஸாம்பிள்ஸ் கூட வேணும். கவர்மெண்ட் எதிர்த்தவங்கள பத்தி. கண்டிப்பா. உங்க கேள்விக்கு பதில் இருக்கு. வயலண்டாவா இல்ல நான் வயலண்டாவா? நான் வயலண்ட். நான் வயலண்ட பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், தண்ணி இரையாக்குன ப்ரொடெஸ்ட். எனக்கு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பத்தி தெரியணும். நீங்க கேட்ட ப்ரொடெஸ்ட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். சூழ்நிலை, கால நேரம், எந்த மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறீங்கிறது தான் மேட்டர். இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, அந்த ப்ரொடெஸ்ட பத்தின ஃபார்ம் சொல்லுங்க. அம்மா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கீழே ரைட்ல இருக்கிறது வேணும். 20th செஞ்சுரியில ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ப்ரொடெஸ்ட்ல நடந்த விஷயங்கள் இது. தங்களோட ஸ்கின் டோனை மையமா வச்சு அவங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களை தட்டி கேட்டதுனாலயே அது அவங்களுக்கு தண்டனையா மாறுச்சு. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. ப்ரொடெஸ்ட் பண்ண எல்லாரையும் தாக்குதலுக்கு உள்ளாக்குனாங்க. தங்களோட பவர்ஸ காட்டுறதுக்காக சைனீஸ் துன்புறுத்தினாங்க. இன்னும் நிறைய காட்டுங்க. அந்த டான்ஸ் பண்றது என்னது? இந்த மாதிரி டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்க பரவலா இருக்கு. தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காகவும் ஒவ்வொரு விதமான மூவ்ஸ் இவங்க பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பேர் இருக்கு. ஒரு சில ஃபார்ம்ஸ் நான் சொல்றேன். டோயி டோக்கி, டாபராரா, ஹிப்ஹாப், கார்க். எப்படி இருக்க? இப்படி ஓபன் பண்ணி தான் போட்டிருக்க போறியா? நான் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். இது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கு. கண்டிப்பா மென்டோஸ் இதை பார்த்துட்டு இன்னும் சிலதை உருவாக்க சொல்வாங்க. ஹே ஆலியா, நீ ஓகே தானே? I'm fine. நல்ல வேலை, திரும்பி வந்த. என்ன ஆச்சு? நீ எங்க போன? எங்க கூட்டிட்டு போனாங்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனை ஏதாச்சும் இல்ல? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஹே, இது உனக்கு தான். நான் அதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் பண்ணிருக்கேன். சரி, பாடி எங்க? அவன் இன்னும் அந்த அத்தாரிட்டி குவார்டர்ஸ்ல தான் இருக்கான். என்ன? அவன் ஏன் இன்னும் அங்க இருக்கான்? எனக்கு தெரியல. ஆனா அவங்க இருந்து வெளியில வர்றதுக்கு நாம உதவணும்.
நம்ம எப்படி போடியை காப்பாத்த போறோம்ன்ற வழியை சொல்லுங்க. அத்தாரிட்டி கிட்ட பிரஷர் போடணும். ஆனா நம்ம எல்லாரும் 16 வயசு பசங்க இல்ல, நம்ம எக்ஸாம்பிளர் கேண்டிடேட்ஸ். அதனால இந்த காம்படிஷன் எந்த தடையும் இல்லாம நடக்கணும்னு நினைப்பாங்க. ஹே, எனக்கு பாடியை பிடிக்கும் ரொம்ப. ஆனா அவனுக்காக இந்த காம்படிஷனை குவிட் பண்ண முடியாதா? ஆமா, நான் ஒன்னும் குவிட் பண்ணணும்னு சொல்லல. நம்ம ரெஃப்யூஸ் பண்ணலாம் கோஆபரேட் பண்ணாம. அந்த கேலரி ட்ரெண்ட முதல்ல உடைக்கலாம். என்ன சொல்ற? நோ வே. எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சு கிரிமினல்ஸ் மாதிரி கண்ட கேள்வி எல்லாம் கேட்டாங்க. போடி இன்னும் அங்கதான் இருக்கான். நம்ம எப்படியாவது அவனை வெளியில கொண்டு வரணும். எனக்கு இது புரியல. எதுக்காக கூட்டிட்டு போனாங்க? எதுக்காக உங்களை கேள்விகளை கேட்டாங்க? உங்களை எதுக்காக கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க? ஏன்னா நாங்க அவங்க அப்ரூவ் பண்ணாத பாட்டையும் டான்ஸையும் இங்க ப்ளே பண்ணதுக்காக தான். அவங்க அப்செட் ஆயிருக்காங்க. நாங்க எங்களை வித்தியாசமா காட்டினதுனால இங்க யாருக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. ஆனா அதுக்காக இதை உடைக்க முடியாது, புரியுதா? நான் யூனிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லல, புரியுதா? நம்ம எல்லாருமே யூனிக். நம்ம யாரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இல்லையே. நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கனவு இல்லையே. அதே மாதிரி நாம ஏன் ஒரே மாதிரி மியூசிக்கை யூஸ் பண்ணணும்? இங்க என்ன காலங்காலமா ஆடப்பட்டு இருக்கோ பாடப்பட்டு இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணுமா? இது ஒரு நல்ல ரீசன் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு உங்ககிட்ட நிறைய क्वेश्चंस கேட்கணும் போல இருக்கா? எக்ஸாக்ட்லி. நானும் போடியும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்க எல்லாரோட ஃபேஸையும் பார்த்தேன். உங்க எல்லாருக்குமே அது பிடிச்சது. இவ சொல்றது சரிதான். போடி அந்த மாதிரி ட்ரீட் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமாப்பா, சரியாதான் சொன்னான். அது உண்மைதான். ஹே, ஒருவேளை நாம யாராவது அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா அவன் இப்படி யோசிப்பானா? நம்ம உண்மையிலே போடி மாதிரி தான் யோசிக்கணும். அவன் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணது உண்மையிலே ரொம்ப நல்லாவும் வித்தியாசமாவும் தான் இருந்துச்சு. அவன மாதிரி நிச்சயமா நம்மளும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றீங்களா? சரி, எப்படி நம்ம அதை பண்றது? கேலரிக்கு போகாம போராடலாம்னு நீங்க சொல்றீங்களா? அவங்க நம்மள இந்த இடத்தை விட்டு துரத்திட்டா என்ன பண்றது? எனக்கு இதுல சம்பந்தம் இல்ல. அவங்களால நம்மள ஈஸியா வெளியில தூக்கி எறிஞ்சிட முடியாது. ஒவ்வொரு ஹிஸ்டரியும் எங்க ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிட்டில தான் உருவாயிருக்கு. எக்ஸாம்பிள் அவரை பத்தி யோசிச்சு பாருங்க. எந்த கேண்டிடேட்டுக்கு எல்லாரும் ஒற்றுமையா ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் இங்க ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தான் நாமளும் இங்க இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நம்ம எல்லாருமே. சோ நாம அவளோட ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாமா? நீ என்ன சொல்ற? சொல்லு. ஆக்சுவலி எனக்கு அவளுக்கு உதவி செய்யணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கா. இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு தெரியல. ஏன் இதுலயும் உனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல? நீ கொஞ்சம் போடிய பத்தி யோசி. அவன் இன்ட்ராகேஷன் ரூம்ல அடைஞ்சிருக்கான். அது தப்பு தானே? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. இந்த இடத்துக்குள்ள இருக்கணும்ன்றது என்னோட கனவு. என்னோட கனவை வீணாக்க எனக்கு விருப்பம் இல்ல. நீ ஒன்னும் தனியா இல்லையே. அதுக்காக வாழ்க்கையில இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? ஆனா அவ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா எதுவும் பண்ண முடியும். நீ மத்தவங்கள என்ன நம்பன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இல்ல, நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்ல வரல. ஹே, நீ என்னை வந்து நம்பலாம்ல. உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன கனவு காண்றேன்னு தெரியுமா? சாம் வந்து இப்பதான் சொன்னான். அவங்கிட்ட லைஃப்ஸுக்கு அப்புறம் பெயின் இப்ப ரொம்ப கம்மியா இருக்கான். எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ப்ரையாரிட்டி பார்த்து தான் நான் கொடுப்பேன். ஒரு நிமிஷம். ஏய், நான் பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாத. நான் ஏற்கனவே சொன்னேன். வந்து அதெல்லாம் ஓகே தான். ஆனா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நோ இன்டரப்ஷன். தேங்க் யூ. சரி மேக்ஸ், அப்படின்னா நீ அப்புறமா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முதல்ல மேக்ஸ் உள்ள வர சொல்லு. இதோ வந்துட்டான்ல எங்க லோக்கல் செலிபிரிட்டி. ஆமா, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா. நாங்க 2 பேரும் தனியா பேசணும். அதனால நீங்க கொஞ்சம் சோ நீ என்ன பேசணும்னு நினைக்கிற? போடியை பத்தி. அத்தாரிட்டி ஹெட் குவார்டர்ஸ்குள்ள அவன் இருக்கான். இன்னைக்கு அவனை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவன் என்ன பண்ணான்? அவன் பாட்டு பாடினான். எது, என் பார்ட்டியில பண்ண மாதிரியா? ஆமா. அவனுக்கு இந்த மூலகில கெட்டு போச்சா? யார கிரிட்டிசைஸ் பண்ணான்?
வேற ஒண்ணும் இல்ல, அவன் ரீஃபார்ம் செக்டருக்கு போறத பத்தி பாட்டு பாடினா, அங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி. அப்ப கிரிட்டிசைஸ் பண்ணானா? இந்த ஸ்டேட்டை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணானா? அவனுக்கு என்ன பைத்தியமா? அவன் என்ன சாகணும்னு ஆசைப்படுறானா? ஆனா அது பப்ளிக் முன்னாடி அவன் பாடலையே, அது கேலரிக்குள்ள தானே நடந்தது. அத்தாரிட்டிஸ்க்கு எல்லா இடமும் ஒண்ணுதான். அதுக்கு கண்ணு காது மூக்குன்னு எல்லாமே இருக்கு. அவனை ரிலீஸ் பண்ண நீங்க தான் உதவி பண்ணணும். ஓ, அதான விஷயம். நீங்க தானே இது எப்பவும் சொல்வீங்க, நம்ம ஒரு ஃபேமிலின்னு. அது உண்மைதானே? ஆனா அதுல அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லையே. போடி செஞ்ச தப்புக்கு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஒட்டுமொத்த செக்டாருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திருக்கான் மேக்ஸ். ஃபேமிலியில இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவ ஒன்னும் கேட்கல, நான் தான் கேட்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிற? அத்தாரிட்டிஸ் கூட உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க, அதிகாரமும் கொடுத்திருக்காங்க. எதை வேணாலும் உங்களால. நான் சொல்றது முதல்ல கேளு. அத்தாரிட்டிஸ் போடியை உள்ள வச்சு விசாரிக்கிறாங்கன்னா அதுல பெரிய விஷயம் இருக்கு. சரி, அப்ப என்னதான் பண்றது? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சோ நீ போய் உன் வேலையை பாரு. ஆல்ரைட், எல்லாரும் கேலரிக்கு வரீங்களா ப்ளீஸ்? உங்க பேர் சொல்லுவேன், அதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே? நேரா 4 கமாடா. யாரு கமாடா? நம்பர் 2 முன்னாடி வாங்க. Number 2. Zero 5. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. All your 5. நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை பண்றதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியாதா? ஆனா இது உங்களுக்கான லாஸ் தான். நீங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த கேலரியில பிராக்டிஸும் நடக்காது, எந்த ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. போடி வர வரைக்கும் நான் நினைச்சேன்னா உங்க எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு இப்பவே அனுப்ப முடியும். நான் உங்களை பயமுறுத்த சொல்லல, நிச்சயமா என்னால அனுப்ப முடியும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. கெட் அப், கெட் அப், கெட் அப். நீங்க இப்படி நடந்துக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாகும். நாங்க திரும்ப வரும்போது கேலரியில நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கணும். என்னது இது? இதுதான் உன்னோட ரெக்கார்ட் போடி. உன்னை பத்தின ஃபுல் ஹிஸ்டரியும் இதுல இருக்கு. ரீஃபார்ம் செக்டருக்கு நீ ரீலோகேட் ஆயிருக்கு உன்னோட 3 வயசுல.
உன்னோட சிங்கிள் ஃபாதர் கூட அந்த நேரத்துல உன்னோட அப்பா ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு. அது ரொம்ப கடுமையான ஒரு நேரமா இருந்திருக்கு. நீ ஒரு கம்யூனல் கிரஷ்ல தான் வளர்க்கப்பட்ட, அதுவும் உன்னோட 11 வயசுல இருந்து. இன்னும் 2 வருஷத்துல உனக்கு 18 வயசு ஆக போகுது. அது வரைக்கும் கிளீன் ரெக்கார்ட்ஸ் இருந்தா இங்க இருக்கிற எந்த செக்டாருக்கு வேணும்னாலும் போய் நீ சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் நீ செய்யறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது உனக்கு சரியான விதத்துல கிடைக்கணும்னா எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லயுமே நீ இருக்க கூடாது. ரிஃபார்ம் செக்டர் அங்க இருக்க எல்லாரையுமே விட்டா நீங்க கிரிமினல்னு சொல்வீங்க. நான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சொல்லல, உன்ன மாதிரி சில இண்டிவிஜுவல்ஸ் தான் சொல்றேன். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் அங்க இருக்காரு, அவரையும் தான் சொல்றேன். யார சொல்றேன்னு தெரியுதா? பிளாக் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கான் ரீஃபார்ம் சென்டர்ல. இப்ப யாருன்னு தெரியுதா? அது மட்டும் இல்ல, அந்த ஆள் உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்காரு. என்னோட அப்பா இன்னும் சாகலங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? நியூ வேபிள்ஸ் உன்னை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நீ அதுக்கு தகுதியானவனான்னு சந்தேகமா இருக்கு. நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. ஆமா பண்ணல. ஆனா உன்னோட சில ஆக்டிவிட்டீஸ், உன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி எல்லாம் நாங்க நல்லா விசாரிச்சு பார்த்தப்போ பப்ளிக்லயே நீ சில விஷயங்களை பண்ணிருக்க. ஒன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி இந்த அகாடமி சூஸ் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்னதான் வேணும்? ஒரே ஒரு பேரு. நீ ரொம்ப வெளிப்படையான பையன் எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உன்னை சார்ந்தவங்க பலமுறை உன்னை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களுக்காக தான் நீ வேலை பாக்குறியா? அப்படி இருந்தாலும் அதை நீ இப்பவே ஒத்துக்கிட்டா நல்லது. நீ பண்ண வேண்டியதெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரு சொல்லணும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதுக்கு பின்னால யாரு இருக்காங்கன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புறேன். ரீஃபார்ம் செக்டர்ல வளர்ந்த ஒரு பொண்ணை பத்தின கதை. தன்னை தானே கொஞ்சம் கொஞ்சமா வருத்திக்கிட்டு ஒரு இடத்துக்கு போக நினைச்சா. சரி, மேல சொல்லு. அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது அவளுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா ஒரே மாதிரி இருக்கணும்னு அவங்க ஒரு போராளியா மாற நினைச்சாங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு அவங்க ரீஃபார்ம் சென்டருக்காக போராட நினைச்சாங்க. ஆனா அவங்கள திருத்தரங்கிற பேர்ல அடைச்சு வச்சுட்டாங்க. அவங்க முயற்சி செஞ்சது தப்பா போச்சு. கடைசியில அந்த பொண்ணே ஒரு விக்டிம் ஆயிடுச்சு. இந்த கதை எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. எங்க செக்டார்ல இருக்க எல்லாரும் அவளை கொடுமைப்படுத்தினாங்க. அதை தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு போகணும்னு ஒரு நாள் முடிவெடுத்துட்டா. அதை அவ லட்சியமாவும் எடுத்துக்கிட்டா. அவ எல்லாரையும் அங்க வெறுக்க ஆரம்பிச்சா. சொந்த அம்மா அப்பாவை கூட அவ அப்பா வெறுத்தா. கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்புணர்ச்சியோட வளர ஆரம்பிச்சா. கடைசியில போராடி ஒரு அத்தாரிட்டியா மாறி சிட்டிலேயே பெரிய ஆளானா. இந்த ரீஃபார்ம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மா எதுக்காக போராட நினைச்சாங்களோ அதை தப்புன்னு அவ நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ எடுத்த எல்லா முடிவும் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. சொல்ல போனா அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவ எடுத்ததுலயே பெரிய முடிவு எது தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவோட அந்த முடிவு. அவங்க இறந்தாதான் அவளுக்கு சந்தோஷம் அவ சொன்னா. அவங்க அப்பா அம்மாவோட இறப்புக்கு அப்புறமா அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்பவே வித்தியாசமாயிடுச்சு. ஒரு வழியா அவ நினைச்ச மாதிரியே எல்லாம் அவ கட்டுக்குள்ள வந்துச்சு. முதல்ல ஒரு முக்கியமான போஸ்டிங்ல அவ ஜூனியரா போய் சேர்ந்தா. ஆனா அவங்க அவளை கட்டுக்குள்ள வைக்க பார்த்தாங்க. அந்த இடத்துல எல்லாரையும் ஒழிச்சு அவ மேல வந்தா. அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதுதான். அது மட்டும்தான் நடந்திருக்கு. சரியில்லாத அப்பா அம்மாவை தாண்டி அவ கனவை நிறைவேற்றிருக்கா. அவங்க அப்பா அம்மாவோட உணர்வுகள் அவ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அது எனக்கு தெரியும். அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. ஒரு மிகப்பெரிய பயணத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சுட்ட நீ. நான் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் போடி. உன் லைஃபை ரொம்ப ஸ்பெஷலா கொண்டு போகணும்னு நினைச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன நடந்துட்டு இருக்கு?
பாடிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். சரி கேலரி என்னாச்சு? கேலரி இன்னைக்கு நடக்காது. பாடியை ரிலீஸ் பண்ற வரைக்கும் நடக்காது. ஆமா, எல்லாரும் எப்படி இதுல ஜாயின் பண்ண வச்ச? ஹானஸ்டா யாரும் எனக்காக இதை பண்ணவே இல்லை. பாடிக்காக பண்றாங்க. கமா இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. போடிய பார்க்க எந்த விசிட்டர்ஸையும் நாங்க அனுப்புறது இல்ல. நான் போடியை பார்க்கறதுக்காக வரல, நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசணுமே. கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? என்கிட்ட வந்தவங்களை பத்தி என்கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல, அதான் அந்த பிளாக் மார்க்கெட் பார்ட்ஸ் பத்தி கேட்டீங்கல்ல. பிளாக் மார்க்கெட் பார்ட்ஸா? எதை கேக்குற? சோனிக் டிஸ்ட்ராக்டர் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ். மேல சொல்லு. நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் அதுக்கு உங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும்னா போடியை நீங்க வெளிய விடணும். ஏற்கனவே நம்ம ஸ்டேட்டோட டெக்னாலஜி டேஞ்சரஸ்ல நீ அதிகமா பங்கெடுத்துட்டு இருக்க. நீ ஏற்கனவே குற்றவாளிங்க லிஸ்ட்ல இருக்கிறதுனால உனக்காக எதுவும் பண்ண முடியாது. ஓ அப்படியா? அதுல நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஓகே, எனக்காக நீ கொஞ்சம் டைம் கொடு. என்ன கண்டுபிடிச்சிருக்க? நாம முதல்ல டீல் போடணும். இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே போடியோட ஃப்ரீடம்க்கு தான். நானும் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். அது ரொம்ப வர்த் ஆனது. ஓ அப்படியா? நீங்க வந்துட்டு போன அடுத்த நாள் தான் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க கேட்டப்போ அந்த பார்ட்ஸ் சமீபத்துல யாருக்கும் கொடுக்கலன்னு சொன்னது உண்மைதான். என்கிட்ட யாரும் அதை பத்தி கேட்கவே இல்லை. ஆனா நான் அந்த பார்ட்ஸ் கொடுத்து 13 வருஷம் ஆகுது. 13 வருஷமா? யார் வாங்கினாங்க ஞாபகம் இருக்கா? என்னால் அதை மறக்க முடியாது. அவங்களுக்கும் ட்ரைமியூனியலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. வா போகலாம். என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் எங்க போறேன்னு நானே தெரிஞ்சுக்க கூடாதா? ஹேவ் a good day. சீரியஸாவா சொல்றீங்க? அவங்களோட மைண்ட் மாறதுக்குள்ள முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு. அவனை ரிலீஸ் பண்ணியாச்சு மேடம். இப்ப சந்தோஷமா? டீல் போட்டபடி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானே. நான் என்னைக்குமே வாக்கு தவற மாட்டேன். அது சரி. என்னால ஒன்னே தான் சொல்ல முடியும். உங்க கூட பிசினஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை ரொம்ப அதிகமாவே ரெஸ்பெக்ட் பண்றேன். சீக்கிரமாவே சந்திப்போம். என்னது இது? நாம டீல் போட்டிருந்தோம்ல? ஆமா போட்டோம். எனக்கு தேவையான விஷயத்த சொன்னா போடியை ரிலீஸ் பண்றதா சொன்னேன். அதை நான் பண்ணிட்டேனே. சரி ஓகே, நானும் நீ கிளம்புறேன். போக முடியாது. நீ பண்ண தப்புக்காக உன்னை அரெஸ்ட் பண்ற. நீ வெளியில போக முடியாது. என்ன விளையாடுறீங்களா? நான் எல்லாருக்கும் காசு கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னைய விட்டுருங்க. நிச்சயமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரும் ஒழுங்கா இருக்கணும். நீ பண்ண தப்பால எல்லாம் நாசமாயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சொன்னா கேளுங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நாம நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க பண்றது ரொம்ப தப்பு. விட்டுருங்க. பண்ணுங்க. உன்னை அவ்வளவு சுலபமா விட மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அதான் நான் வந்துட்டேன்ல. சரி, என்னதான் நடந்தது? எனக்கே தெரியல. நான் எக்ஸாம்பிளார்ல எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் ஏன் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. சடனா போக சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஹேவ் a good day.
உனக்கு இது நல்ல நாள் தான் புரியுது. கமான், உன்னுடைய ட்ரெஸ் நம்ம எல்லாருக்கும் கேலரி சூட் கொடுத்துருக்காங்க. After me, everybody get along now. Come follow me, come follow me. Come follow me, come follow me. இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு இப்ப ஃபேமிலி ஆயிட்டாங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போகுது. என் கூட வாங்க. நான் இங்க ஒரு நல்ல காம்படிஷனுக்கு எதிர்கொள்ள வந்தேன். ஆனா இங்க ஆமா ஆமா, வந்தவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. அதுவும் என்ன மாதிரி. நாங்க எல்லாரும் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது உண்மைதான். நல்லா போயிட்டு இருக்கீங்க. நீ ஷை டைப்பா இல்லாம இருக்கிறது நல்லா இருக்கும். நான் ஒன்னும் ஷை டைப் கிடையாது. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்லை. அவங்க என்ன நிறைய கேள்விகள் கேட்டாங்க. எக்ஸாம்பிளர் பத்தி கூட. நாம அவங்களுக்கு விரோதமா இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருந்தன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஷுவரா சொல்றேன், நம்ம இங்க இருக்க வேண்டியவங்க. நீ ரொம்ப முக்கியமானவ. ஓகே வாங்க, குரூப் கேப்சர் பண்ணலாம். எல்லாரும் வாங்க. இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் தேவைப்பட்டதுன்னா இங்க வந்து ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுங்க. இந்த நாள் எவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு. எனக்கு சரியா தூங்க கூட மாட்டேன். என்னால இப்ப வரைக்கும் அதை நம்பவே முடியல. எதை நம்ப முடியலன்னு சொல்ற? பாடி விஷயத்துல இப்ப வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. வெல், ஆனா இப்ப அது விஷயமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து அவனை வர வச்சோம்ல, அதான் விஷயம். இது ஒன்னும் ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா போடிக்காக நீ நின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒன்னும் போடிக்காக பண்ணல. Come in. ஓ, இவ்வளவு நேரம் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலயும் தேடின, நீ சாப்பிடுற இடத்துல தேடல. நான் அங்கதான் இருந்தேன். எங்க பாரு, உனக்கு பிடிச்ச மேஷ், பிங்க் கேஷ்ரா எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேருக்கும் ரொமான்டிக் டின்னர் எடுத்துட்டு வந்திருக்கியா? அப்படியே சொல்லலாம். அத நீதான் முடிவெடுக்கணும். நீ ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்த. என்ன நம்பி அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தி. இங்க இருக்கிற எல்லாரையும் விட நீயும் எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் தான். அதாவது எல்லார் மாதிரி நீயும் எனக்கு முக்கியம். அடுத்து சொல்லு. எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஓகே, நான் இதை ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு நடந்துருச்சு. உள்ள வாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஓவர்ல. உனக்கு இதை சொல்றது ஈஸியா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். என்ன மன்னிச்சிடு. அது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு தெரியும். ஆக்சுவலா நானும் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா எதுக்கு? நீ யாரோட பொண்ணுங்கிறத மறந்துட்டியா? மறுபடியும் நீ அங்கே போய் நிக்கிற. நான் உன்னை அஃபன் பண்ணுங்கிறதுக்காக இதை சொல்லல. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். உனக்கு பெரிய அட்வான்டேஜ் அதனால இருக்கு. எனக்கு அது சுத்தமா இல்ல. இதுதான் உண்மை. உனக்கு அப்பானாவது ஒருத்தர் இருக்காரு. நீ தனியா ஒண்ணும் இல்ல. எனக்கு அது தெரியும். எனக்கு நிறைய விஷயம் ஈஸியா கிடைச்சிருக்க லைஃப்ல. அதுக்கு காரணம் நான் யாருங்கிறது தான். என்னோட அப்பா தான் அதுக்கு காரணம். ஆனா சில விஷயங்களை என்னால கூட மாத்த முடியும். உன் இடத்துல இருந்தா அப்படி நான் நினைக்க மாட்டேன்.
இதுக்காக நீ ஒன்னும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். விடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாரும் ஒண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரையும் அப்படிதான் பார்த்தேன். ஆனா இங்க இருக்க எல்லாரும் வேற வேற மாதிரி இருக்காங்க. நமக்கு தெரியாம இங்க ஏற்றத்தாழ்வுகள் எக்கச்சக்கமா இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி நடந்த மிஸ்டேக்ஸ் இதுக்கப்புறம் நடக்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. நீ என்ன சொல்ற? அந்த ஆர்கேட்ல நம்ம கேட்ட முதல் பாட்டு எப்படி இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு வாட்டி அந்த பாட்டை கேட்கும் போது நிறைய விஷயங்களை என்னால அதுல புரிஞ்சுக்க முடிஞ்சது. இங்க இருக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸிலும் பல விஷயங்கள் பிரியாமல் இருக்கக்கூடும். ஆனால் ஏற்றத்தாழ்வு என்பது இங்கேயும் இருக்கு. 5 மில்லியன் மக்கள் ஒரு இனத்தில் இருக்கிறார்கள். 400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவன் புட்டு புட்டு வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு இருக்க யாருமே அதை பத்தி பேசுறதுக்கு விரும்பல. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு திரும்ப போகணுமா? ஆமா, எனக்கு ரொம்பவே கியூரியஸா இருக்கு. எனக்கு கோபம் வருது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. எல்லாத்தையும் நான் போய் தெரிஞ்சே ஆகணும். உள்ள வாங்க. ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை ஆக்சஸ் பண்றது யாராச்சும் பார்த்தாங்களா? இல்ல. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். நிச்சயமா. ஜெரால்ட், என்ன சீக்ரெட் இதுல இருக்கு? ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. சோ நீ மறுபடியும் எங்களை அந்த பார்ட்டி கூட்டிட்டு போறியா? ஆக்சுவலா பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு நான் வந்திருந்தேன். ஆனா நான் அந்த இடத்துல இல்ல. சரி, அப்ப எங்க தான் நம்ம போறோம்? நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? இப்போ இதை கவனிங்க. ஆமா, இது என்னது? போடி, உள்ள வாங்க. வெல்கம் போடி. ஆலியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போன தடவை இங்க வந்தப்போ திரும்பி இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்துக்கு வராம விடுறது மிகப்பெரிய முட்டாள்தனம் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க தெரிஞ்சுக்கிட்டதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இது என்ன இடம்? இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியாம பாத்துக்கிட்டீங்க. நான் தான் ஆர்கேட். இங்க பாருங்க காய்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சூப்பரான விஷயத்தை நீங்க பார்க்கணும். போடி பிளேலிஸ்ட் நம்பர் 2.